இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2023 ஒரு தாய் ஹாரர் மூவியா ரிலீஸ் ஆன கூன் பயோன். இந்த படத்துல ஹீரோ அவனோட அண்ணனை பார்க்க அவர் புத்தப்பிச்சுவா இருக்கிற ஒரு ஊருக்கு வரான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தன்னோட அண்ணன் ஒரு கொலை பண்ணதுனால தலைமறைவா இருக்கான் அப்படின்னு தெரிய வருது. ஆனா ஹீரோ அவங்க அண்ணன் கொலை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு முழுசா நம்புறான். அதனால அங்கிருந்து அவங்க அண்ணனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றான். அங்கே ஹீரோவுக்கு மட்டும் இல்ல, படம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கே பல ட்விஸ்டுகள் காத்திருக்கு. வாங்க சீக்கிரமாவே படத்துக்குள்ள போயிடலாம். படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மறந்துடாம பக்கத்துல வர பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்படியே சோஷியல் மீடியாவையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. படத்தோட ஓப்பனிங்ல காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கோயிலை காட்டுறாங்க. அங்க இருக்கிற சாமி எல்லாமே நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாச்சாமி மாதிரி தான் இருக்கு. மக்கள் எல்லாரும் அங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில புத்த பிச்சுகளும் உட்கார்ந்து ஓதுற மாதிரி சில காரியங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களும் சாமிக்கு காணிக்கையா பணத்தையும் சாப்பாடையும் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. குடிகார ஒருத்தன் அங்கே வரான். சாமிக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு நாங்க எல்லாம் இங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், எங்களுக்கு அது பத்தவே மாட்டேங்குது. ஆனா நீ ஒண்ணுமே பண்ணாம சும்மா இங்க நிக்கும் போதே உனக்கு எல்லாருமே கொண்டு வந்து எல்லாத்தையுமே வைக்கிறாங்க, உனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சாப்பாடை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு காசையும் எடுத்துக்க மக்கள் அவனை அடிச்சு அங்கிருந்து துரத்துறாங்க. அவனும் எல்லாருக்கிட்டையுமே கத்திக்கிட்டு அங்கிருந்து போறான். அவன் சாமியை அவமானப்படுத்திட்டு போனதை எல்லாருமே ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அவன் ஒரு ஆத்தங்கர மாதிரி இடத்துல உட்காந்துக்கிட்டு மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும் போது அவனை ஏதோ ஒரு அமனுஷம் உருவம் அட்டாக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அவன் சாமியை அவமானப்படுத்தினாலதான் இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி காட்டி படத்தோட டைட்டில் போடுறாங்க. அப்படி படத்தை ஓப்போம்னா ஒரு போட்டு வந்து நிக்க அதுல இருந்து சாமான்களை ஆளுங்க இறக்கிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அந்த போட்டு ஓரத்துல ஒரு பாத்திரத்தில் யாரோ மீன் பிடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்த ஒரு மனநிலை சரியில்லாத பையன் ஏதோ மந்திரம் மாதிரி சொல்லிட்டு அந்த பாத்திரத்துல இந்த மீன் எல்லாத்தையுமே ஆத்துல விட்டு சீக்கிரம் நீந்தி போயிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அத மீன் பிடிச்சு வச்சிருந்த ஆண்டி பார்த்துட்டு அவனை அடிக்க துரத்துறாங்க. இவன் பேரு தாய். இதுல பேரெல்லாம் தாய் தாமுன்னு இருக்கிறதுனால நம்ம வசதிக்கு இவனை பாபுன்னு வச்சுக்கலாம். பாபுவும் ஓடி போய் ஒரு பொண்ணு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். இவ பேர் தான் மீனா. மீனாவும் ஆண்டியை சமாதானப்படுத்துறா. ஆனா ஆண்டியும் விடாம பாபுவை துரத்த அவனும் ஓடிடுறான். மீனா சிரிச்சுக்கிட்டே அவ வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ வாங்கி என்ட்ரி ஆகி ஒரு தண்ணி கேனை தூக்கி வைக்கிறதுக்காக மீனாவுக்கு ஹெல்ப் பண்றான். ஹீரோவும் மீனா கிட்ட புத்த விகாரத்துக்கு போக வழி கேட்க மீனாவை ஆண்டி கிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சு அந்த பாபுவை கூப்பிட்டு ஹீரோக்கு வழி காட்ட சொல்றா. பாபுவும் ஹீரோவை கூட்டிட்டு போற வழியில நிறைய மனித உருவ சிலைகள் இருக்கிறத ஹீரோ பாக்குறான். இந்த மாதிரி மனித உருவ சிலைகளை தான் கூன் பயோன்னு சொல்லுவாங்க. புத்த விகாரத்தை சுத்தி புத்த சிலைகள் உட்கார்ந்து தியானம் பண்ற நிலையில நிறைய இருக்கு. அந்த சிலைகளுக்கு நடுவுல தான் புத்தா சிலை இருக்கு. ஹீரோ அங்கே என்ட்ரு ஆகும் போது அங்கே ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் அங்கே குரு. இவரை நம்ம குருன்னு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோ அவர்கிட்ட அண்ணனை தேடி வந்திருக்கத பத்தியும் அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க அதை பத்தி சொல்லவும் வந்திருக்கதா சொல்றான். அப்ப அங்கிருந்த இன்னொரு புத்த பிச்சு உங்க அண்ணன் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொலை பண்ணிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாருன்னு சொல்றாரு. இந்த புத்த பிச்சு குருவுக்கு அடுத்தபடியே உள்ளவரு. அதனால இவரை நம்ம சீனியர்னு கூப்பிட்டுக்கலாம். ஹீரோவும் அவரோட அண்ணன் கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்ப மாட்டேங்கிறான். மடாதிபதிய புத்த மடத்தோட பணத்துக்காக உங்க அண்ணன் கொலை பண்ணிருக்கான், பணத்தாசை எல்லா மனுஷங்களையும் மாத்திரும் அப்படின்னு சீனியர் சொல்ல ஹீரோவும் குரு கிட்ட நான் இங்க கொஞ்ச நாள் தங்கி என் அண்ணனுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், நான் இங்க இருக்கலாமா அப்படின்னு கேட்க குருவும் ஹீரோ தங்க சம்மதிக்கிறாரு. பாபுவை கூப்பிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போய் காலியா இருக்கிற ஒரு புத்த பிச்சுவோட வீட்டுல தங்க வைக்க சொல்லி சொல்றாரு. பாபு குட்டியா அழகான ஒரு மனித சிலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். குரு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு போறான். ரெண்டு பேருமே போற வழியில ஒரு புத்த பிச்சு ஸ்கேட்டிங் போர்டை வச்சு விளையாண்டுகிட்டு இருக்க அதை பார்த்த பாபுவும் இது எனக்கு வேணும் இது எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கூட சண்டை போட அந்த புத்த பிச்சுவும் கொடுக்க முடியாது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க நிறைய புத்த பிச்சுகள் இருக்காங்க. இவங்க எல்லாம் புதுசா இப்பதான் புத்த பிச்சு வானவங்க போல. இப்ப பாபுவோட சண்டை போட்டு இருக்கிறது மீனாவோட தம்பி. இவன் பேரு பிரீஸ். இவனை நம்ம பிரீஸ்னு சொல்லிக்கலாம். இவனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் கண்ணாடிக்காரன், இன்னொருத்தன் உளு. இவங்க சண்டை போட்டு இருக்கிறத பார்த்து இன்னொரு புத்த பிச்சு ஹீரோவை அவன் தங்க வேண்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. ஹீரோவும் வீட்டுக்கு வந்ததும் அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தெல்லாம் சுத்தி பார்க்கறான். எல்லா இடத்துலயுமே சிலைகளா இருக்கத பார்க்கறான். இப்போ ஒரு சிலைக்கு சில பேர் அங்க நின்று ஏதோ பூஜை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு குரு வராரு. குருவும் ஹீரோ கிட்ட இங்குள்ள மக்கள் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட எலும்ப அவங்கள மாதிரி ஒரு சிலையை செஞ்சு அந்த சிலைக்குள்ள போட்டுட்டு அதை சாமியா நினைச்சு கும்பிடுவாங்க. அவங்கள நாம எந்த அளவுக்கு கும்பிடுறோமோ அந்த அளவுக்கு நல்லது கிடைக்கும்னு அடுத்த ஜென்மத்துல நல்ல பணக்கார குடும்பத்துல பிறக்கும் அப்படின்னு நம்புறாங்க அப்படின்னு சொல்றாரு. குரு அங்கே பூஜை செஞ்சுக்கிட்டு இருந்த ஒருத்தனை கூப்பிடுறாரு. இவன் பேரு ஜெட். இவன் தான் இங்க இந்த மாதிரியான சிலைகள் எல்லாம் செய்யறவன். குருவை ஹீரோவை அவனுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண அவன் ஏதோ கடுப்பா ஹீரோவை பாக்குற மாதிரி இருக்கு. அப்படி அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு ஹீரோவும் அவன் ரூம்ல இருக்கும்போது அண்ணன் கூப்பிடுற மாதிரி இருக்கு. அவங்க அண்ணனோட உருவமும் ஹீரோவுக்கு தெரிய வேகமா ஹீரோவும் அண்ணனை பார்க்க போறான். ஆனா அண்ணங்காரன் உருவமோ அவனை எங்கேயும் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கு. ஹீரோவும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான். அங்க இந்த சிலைகள் நகர மாதிரியான சத்தம் கேக்குது. ஹீரோவும் புரியாம அவன் போனோட பிளாஷ் லைட்டை யூஸ் பண்ணி என்னன்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவனுக்கு பின்னாடி இருக்கிற இன்னொரு சிலையை நகருது. கொஞ்ச நேரத்துல ஒரு சிலை ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி வர ஹீரோவும் பதறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறான். இது எல்லாமே ஹீரோவுக்கு வந்த கனவு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ கிளம்பி விகாரத்துக்கு வர அங்கே ஒரு குண்டு புத்த பிச்சு ஒரு ஃபேமிலிக்கு சின்ன சிலையை கொடுத்து இதை கும்பிடுங்க, உங்க குடும்பத்தை யாரும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இவரு ஒரு சீனியர் புத்த பிச்சு தான். இவர் நம்ம குண்டூஸ்னு கூப்பிட்டுக்கலாம்.
அதை பார்த்துக்கிட்டு ஹீரோவும் பாபு இருக்கிற இடத்துக்கு வரான். பாபுவும் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க ஹீரோவும் அவன் கூட உட்காந்து சாப்பிடுறான். ஹீரோவும் அங்க இருக்கிற சாப்பாட்டை பீஸாவை நினைச்சு எப்படி சாப்பிடுறது அப்படின்னு ஹீரோ பாபுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதே அங்க இன்னும் 2 மோங்க் வந்து பாபுவை டீஸ் பண்றாங்க. அதுல இருக்கிற ஒரு மோங்கோட பேர் குன்னு. இவரை நம்ம குன்னுனே கூப்பிட்டுக்கலாம். குன்னுவும் பாபு கிட்ட உனக்கு பீஸா தானே சாப்பிடணும் அப்படின்னு கேட்டுட்டு அங்கிருந்த எல்லா சாப்பாட்டையுமே ஒரே கிண்ணத்துல போட்டு கலந்து பாபு கிட்ட கொடுக்க அவனும் புரியாம வாங்கி சாப்பிட ஹீரோவும் அதை பார்த்து கடுப்பாகி நீங்களாம் புத்து பிச்சுவாக தான் நீங்க வந்தீங்க, இப்படிலாம் ஒருத்தனை டீஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கோவமா கேட்கிறான். அதுக்கு குன்னுவும் ஹீரோவை பார்த்து நீ கொலகாரோட தம்பி தானடா அப்படின்னு சொல்ல ஹீரோவுக்கு கோவம் வந்து அவங்கள அடிக்க போறான். இவங்க 2 பேரும் சண்டை போறத பார்த்து பயந்து போய் பாபுவும் உட்கார்ந்துகிட்டு இருக்க அப்ப அங்க வந்து சீனியரும் 2 பேரையுமே திட்டி குன்ன உன் வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு ஹீரோ கிட்ட நீ உங்க அண்ணன் பண்ண மாதிரி தலைவலி கொடுக்காம இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு. என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம ஊரை விட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு போறானே, இந்த அளவுக்கு இதுதான் வேலையா போச்சு அப்படின்னு எரிச்சலோட ஹீரோவும் பாபுவோட கிளம்பி வெளியில போறான். இந்த பக்கம் மீனா அவளோட தம்பி பிரிஸ்க்காக சாப்பாடு எடுத்துட்டு வர அவளை மீட் பண்ண குன்னோ உங்க அம்மா இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்னு விசாரிக்கிறான். மீனாமோ இன்னும் சரியாகல அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல குன்னோ ஒரு சின்ன சைஸ் பொம்மையை கொண்டு வந்து கொடுத்து நான் கொடுத்த மூலிகை உற்பனல போல, ஆனா இந்த கூன் பையனை அவங்க கிட்ட வை, இது அவங்கள பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றான். ஈரனத கையில வாங்கினதுமே ஒரு மாதிரி அந்த அட்மாஸ்பியரை மாறுற மாதிரி காட்டுறாங்க. அப்ப பிரீஸ் அவளை பார்த்துட்டு கூப்பிட மீனாவும் குன் கிட்ட தேங்க்ஸ்னு சொல்லிட்டு பிரீஸ் கிட்ட போறா. பிரீஸும் மீனா கிட்ட இனிமே இங்க வந்த நேரா என்கிட்ட மட்டும் வா, அந்த குன்னை மீட் பண்ணாத அப்படின்னு சொல்றான். மீனாவும் அவன் கொடுத்த அந்த பொம்மையை பத்தி சொல்லாம சரின்னு மட்டும் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறா. மீனா சைக்கிள்ல போகும்போது அவளுக்கு பின்னாடி இன்னொரு அமனிசமான உருவம் டிராவல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அவ திருப்பத்துல திரும்பும் போது எதேச்சியா ஹீரோ முன்னாடி வந்துட மீனாவும் ஷாக்கை சைக்கிளோட கீழே விழுந்துடுறா. ஹீரோவும் அவளை எழுப்பி விட சட்டுன்னு குறுக்க வந்த பாபுவும் ஆல்ரெடி நீங்க 2 தடவை சந்திச்சிட்டீங்க, அவ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க ஹீரோனும் ஆமா நான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை சமாதானப்படுத்துறா. ஆனா பாபுவும் சமாதானம் ஆகாம மீனாவோட சைக்கிள் எடுத்துக்கிட்டு நீ பின்னாடி உட்காரிய நீ பிடிச்சுக்கோ அப்படின்னு மீனாவை அவனோட இடுப்பை பிடிக்க வச்சுட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இதுல இருந்து அவன் மீனா மேல எந்த அளவுக்கு அன்பாவும் பொசசிவாவும் இருக்கான் அப்படின்னு ஹீரோவுக்கு புரியுது. பாபு மீனாவை வீட்டுல வந்து விட மீனாவை அவங்கிட்ட ஹீரோவை பத்தி விசாரிக்கிறா. பாபுவும் கோவமா நீ அதை பத்தி எல்லாம் கேட்கற அப்படின்னு பதில் சொல்ல மாட்டேங்கிறான். மீனாவும் அதை பத்தி பெருசா எடுத்துக்காம அந்த பொம்மையை கஃபர்ல வந்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறா. அன்னைக்கு நைட்டு மீனாவும் பீ பிடிச்ச மாதிரி நடந்துக்க எல்லாருமே சேர்ந்து மீனாவை எல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க இருக்கிற குரு அவளை சாமியோட பாதத்துக்கிட்ட படுக்க வச்சு எல்லா சாமிக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி தண்ணியை ஊத்த அந்த தண்ணி சாமி மேல விழுந்து மீனாவோட வாயில ஊத்துது. கொஞ்ச நேரத்துல மீனா கருப்பு கருப்பா வாந்தி எடுக்கிறா. அங்க இருக்கிற எல்லாருமே அதை பார்த்து பயப்படுறாங்க. திரும்பவும் குரு அதே மாதிரி தண்ணியை ஊத்த போக ஹீரோவும் அங்க வந்து அதை தடுக்கிறான். குருவும் உங்க அண்ணன் மாதிரி நீயும் இதை எல்லாத்தையுமே தடுக்காத அப்படின்னு சொல்லும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஹீரோ யாருன்னு தெரிஞ்சதும் எல்லாருமே அந்த கொலகாரனோட தம்பி ஆயிவன் அப்படின்னு அதிர்ச்சியா ஒருத்தவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே மீனா அந்த கேப்ல எந்திரிச்சு அங்கிருந்த வழிபாட்டு சம்பந்தமான எல்லாத்தையுமே தள்ளி விட்டு அடிச்சு உடைக்கிறா. ஒரு வழியா இங்க நடந்துகிட்டு இருந்த பேய் ஓட்டுற சடங்கு நிக்க மீனாவை அவங்க அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு ரூம்ல அடைச்சு வைக்கிறாங்க. மீனாவோட வீட்டுக்கு அவனோட தம்பி பிரிஸும் அவனோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்திருக்க மீனாவோட அம்மாவும் தம்பிக்காரங்கிட்ட அழுது புலம்புறாங்க. இரவும் அவங்க கிட்ட அவளுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு அவளை கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றான். குருவும் அவளை குணப்படுத்த தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்ப அவ வேற காணிக்கைய வச்ச பொருள் எல்லாத்தையுமே நாசப்படுத்திட்டா. அதுக்கு வேற என்ன நடக்குமோ அப்படின்னு எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. மீனாவும் அப்ப கதவை பயங்கரமா தட்ட எல்லாருமே பயந்து போய் நிக்கிறாங்க. ஹீரோ மட்டும் மெதுவா உள்ள போனா மீனாவும் ஒரு மூலையில உட்கார்ந்து தலையை சுவத்துல முட்டிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பக்கத்துல போனதும் திடீர்னு திரும்பி ஒரு கத்து எல்லாருமே பயந்து போய் பாக்குறாங்க. மீனா அங்கிருந்து தப்பிச்சும் போக ட்ரை பண்றா. ஹீரோவும் அவளை கண்ட்ரோல் பண்ணி பிடிச்சு பாக்குறான். ஆனா மீனா அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறா. மீனா நேரா எல்லா கோயிலுக்கு தான் போறா. சாமிக்கு முன்னாடி மண்டி போட்டு வணங்குறா. பேய் பிடிச்சவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கிருந்த எல்லா பொருளுமே தள்ளி விட்டவ இப்படி திடீர்னு சாமி கிட்ட மண்டி போட்டு வணங்குறா அப்படின்னு புரியல. ஆனா அப்படியே அங்கே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு பிரீஸ் எல்லா சாமி முன்னாடி நிக்கிறான். அவங்க கூட மத்த எல்லாருமே நிக்கிறாங்க. பிரீஸ் அந்த சிலையை மீனா அவமதிச்சதால தான் இப்ப மீனா காணாம போயிருக்கா அப்படின்னு நினைச்சு அந்த சாமி கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக கையெடுத்து கும்பிட போக ஹீரோவும் அவனை தடுத்து நிறுத்தி தப்பு போனதுக்காக தண்டிக்கிறது கடவுளே இல்ல அப்படின்னு சொல்லி வேகமா அங்கிருந்து ஒரு கட்டையை எடுத்துக்கிட்டு அந்த சிலை கிட்ட போயிட்டு இப்ப நானும் உன்னை சேதப்படுத்த போறேன், முடிஞ்ச என்னையும் ஏதாவது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிலையோட கையை உடைக்கிறான். எல்லாருமே ஷாக்காய் அப்படி நிக்கிறாங்க. ஜேட்டும் அவ வீட்டுல சிலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அங்க ஹீரோ எல்லசாமியோட சிலையை உடைச்சதும் இங்க இவனுக்கு ஏதோ தப்பா ஃபீல் ஆகுது. அவன் தன் கழுத்துல இருக்க ஒரு கருப்பு கயிறை தொட்டு பாக்குறான். அப்படி அங்கே கட் பண்ணி இங்க ஹீரோ திரும்ப சிலையை உடைக்க போக அந்த இடத்துக்கு ஜேட்டும் வந்து ஹீரோவை தடுக்கிறான். நீ இதை உடைச்சவன கிராமத்துல சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்க ஹீரோவும் அந்த கட்டையை தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து போறான். போனவன் பாதி வழியில திடீர்னு கீழே விழுந்த மாதிரி அப்படியே உட்கார எல்லாருமே ஷாக்கை என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அப்ப திடீர்னு ஹீரோவும் பீ பிடிச்ச மாதிரி பக்கத்துல இருந்து ஒரு கல்லை எடுத்து அவன் கையவே அடிச்சுக்கிறான். எல்லாருமே போய் அவனை தடுக்க ஹீரோவும் ரொம்ப வைலண்டா பிஹேவ் பண்றான். ஜேட்டும் அவன் கழுத்துல இருந்த அந்த கருப்பு கீரை சாமியை கும்பிட்டு மந்திரம் எல்லாம் சொல்லி அப்படியே ஹீரோவோட கழுத்துல மாட்டி விடுறான். திடீர்னு ஹீரோ உடம்புல இருந்து ஏதோ ஒரு சக்தி போன மாதிரி அவன் அப்படியே மயங்கிடுறான். ஹீரோவை எழுப்பி உட்கார வச்சு அவனோட கைக்கும் கட்டு போடுறாங்க. இதுவரைக்கும் இந்த மாதிரியான சக்திகள் மேல நம்பிக்கை இல்லாம இருந்த ஹீரோவுக்கு இப்ப நம்பிக்கை வருது. ஹீரோ ஜேட்டுக்கு தேங்க்ஸ்
சொல்ல ஜேட்டும் ஹீரோ கிட்ட நாம நம்பாத விஷயங்களை சந்தேகப்படக்கூடாது, அது உண்மையா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ உடைச்சு அந்த கையை சரி பண்றான். ஹீரோவையும் வந்து ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஹெல்ப் பண்றான். அப்படி அன்னைக்கு நைட்டு முடிய அடுத்த நாள் காலையில பிரீஸும் மீனாவை தேடிக்கிட்டு தான் இருக்கான். அப்ப ஆத்துக்கு நடுவுல ஒரு மர வீடு இருக்கு, அந்த வீட்டுல போய் தேடலாம் அப்படின்னு ஜேட்டும் ஃப்ரீஸும் போனா அங்க ஆத்துக்குள்ள மீனா சுத்து மிதந்துகிட்டு இருக்கா. அவளுக்கும் ஒரு சிலையை ரெடி பண்ணி வச்சு அந்த சிலையை அவளா நினைச்சு கும்பிடுறாங்க. பாபு அழுதுகிட்டே அவன் செஞ்ச ஒரு குட்டி சிலையை அந்த பெரிய சிலையோட காலடியில வைக்கிறான். எல்லாருமே வீட்டுக்குள்ள சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பாபுவும் மீனா வாங்கிட்டு வந்த அந்த சிலையை ஜேட் கிட்ட காட்டுறான். மீனா குன்கிட்ட வாங்கிட்டு வந்தது சிவப்பு கலர் பொம்மை, ஆனா இப்ப கட்டுறது ஒரு கருப்பு கலர் பொம்மை. அத கையில வாங்கி பார்த்த ஜேட்டும் அதை கொண்டு போய் ஆத்துக்குள்ள தூக்கி எறிகிறான். ஹீரோ இது என்னன்னு கேட்க இது ஒரு கூன் பயோன், ஒவ்வொரு கூன் பயோனையும் ஒவ்வொரு விதத்துல செய்வாங்க, சிலதை பாதுகாப்புக்காக யூஸ் பண்ணலாம், சிலதை செய்வன வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம், இந்த பொம்மையை வசியம் பண்றதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னு ஜேட்டும் சொல்றான். பிரீஸுக்கு மீனா குன் கூட நிற்கும் போது ஒரு பொம்மை வச்சிருந்தது ஞாபகம் வருது. அவன் தூரத்துல இருந்ததுனால அந்த பொம்மையை அவன் சரியா பார்த்திருக்க மாட்டான். கோபத்தோட அவனும் இப்ப நேரா குன்ன பார்க்க போக எல்லாருமே அவன் பின்னாடியே போறாங்க. குன் அவன் தங்கியிருந்த அந்த இடத்துலயே இல்ல, அவன் ரூமும் லாக் ஆயிருக்கு. அப்படி அங்கே கட் பண்ணி யாரோ ஒரு மோங்கு கோயில் பணத்தை திருடுற மாதிரி காட்டுறாங்க. ஆனா அது யாருன்னு காட்டல. குருவுக்கும் குண்டூஸுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்கு. குரு அந்த பணத்தை குண்டூஸ் தான் எடுத்திருக்காருன்னு சொல்ல அவரும் நான் திருடல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா போறாரு. இத பாபுவும் பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோக்கு நம்பிக்கை வந்ததுனால எல்லா கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஒரு ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. அவன் பக்கத்துல போய் பார்த்தா அங்க ஒரு பாடி கிடக்கு. அந்த பாடி குன்னோட பாடி. ஹீரோ எல்லாருக்குமே இன்ஃபார்ம் பண்ண உடனே அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. ஜேட் தான் அந்த பாடியை பாக்குறான். அதோட கையில மீனாவோட பிரேஸ்லெட் இருக்கு. அதுல இருந்து குண்டா மீனாவை கொன்னிருப்பான் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க. ஆனா குன்னி இப்படி செத்தான் இல்ல யாராவது கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு தெரியல. ஒரு பெரியவரும் என்ன பண்ணல அப்படின்னு குரு கிட்ட யோசனை கேட்க குருவும் இப்போதைக்கு போலீஸ் கிட்ட போக வேணாம், பாடிய பழைய குடோன்ல போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு குண்டுசும் ராத்திரியோட ராத்திரியா அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு தனியே கிளம்பி போறாரு. போற வழியில அவருக்கு பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. அவர் பயந்து திரும்பி பாக்குறாரு. அடுத்த சீன்ல குண்டுசோட பாடி ஒரு மரத்துல தூக்குல தூங்கி இருக்கிறத காட்டுறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே கூடி நிக்கிறாங்க. குருவும் அவங்க கிட்ட குண்டுஸ் ரொம்ப மன அழுத்தத்துல இருந்தாரு, அதனாலதான் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்ல ஹீரோவா அதை நம்ப தயாரா இல்ல. அவரோட பாடி வீட்டுக்கு அவர் மரத்துல ஏறி தூக்கு போட வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவன் பேச்சை கேட்காங்க யாரு இருக்கா? ஊர் தலைவரும் எல்லாருக்கிட்டையும் என்ன இருந்தாலும் இவர் ஒரு மோங்கா இருந்தவர், இவரை நல்லபடியா அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்ல ஹீரோ அந்த காட்டுக்குள்ள ஒரு குகை இருக்கிறதையும் அது பூட்டி இருக்கிறதையும் பார்த்துட்டு திறக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கும் போதே அந்த இடத்துக்கு குருவும் சீனியரும் வந்துடுறாங்க. இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சீனியர் கோவமா கேட்க ஒண்ணுமில்ல சும்மாதான் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அதுக்கு சீனியரும் கோவமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊர்ல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறான். என்ன எப்ப பார்த்தாலும் கிளம்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், இவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஏன் நான் எதையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு பயப்படுறீங்களா அப்படின்னு கேட்க குரு ரெண்டு பேருமே சமாதானம் பண்ணி ஹீரோவை அப்போதைக்கு அந்த இடத்துல இருந்து அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோவும் ஜெட்டோட வீடு பக்கமா போய்கிட்டு இருக்கான். உள்ள நிறைய சிலைகள் இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் உள்ள போக அங்க ஹீரோவோட அண்ணா சிலையையும் ஜெட்டு செஞ்சு வச்சிருக்கான். அதை பார்த்து ஹீரோவும் ஷாக்காக அப்ப ஜெட்டும் உள்ள வரான். அந்த சிலையில என்னைக்கு உங்க அண்ணனோட எலும்ப இதே பகுதியில வைக்கிறோமோ அன்னைக்கு தான் அந்த சிலை பூர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் கோவமா எங்க அண்ணன் இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்றான். உங்க அண்ணன் காணாம போய் ரொம்ப நாளாச்சு, இன்னுமா அவர் உயிரோட இருப்பாருன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு நீயும் ஏதாவது கண்டுபிடிக்கிற அப்படின்னு போயிட்டு தொலைஞ்சு போயிடாது அப்படின்னு சொல்றான். புத்துப்பூச்சிகள் எல்லசாமி கோயிலை வச்சு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதுக்கு ஹீரோட அண்ணா ஒத்துக்கல, அதனாலதான் அவர் மடாதிபதியை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர்ல செட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஜேட்டு சொல்றான். ஹீரோவும் நான் போலீஸ் கிட்ட போக போறேன் அப்படின்னு சொல்ல அதனால எந்த யூஸும் இருக்காது அப்படின்னு ஜேட்டு சொல்ல இப்ப என்னதான் பண்ணலாம், எங்க அண்ணனை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஹீரோவும் கேட்க அதுக்கு ஜேட்டு கிட்ட பதில் இல்ல. ஹீரோவும் நைட்டு படுக்கிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கும் போது அவனை யாரோ கவனிக்கிற மாதிரி இருக்க ஹீரோவும் யாருன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக வெளியில வரான். அப்ப அவனுக்கு பின்னாடி ஒரு சிலை நகர்ந்து வர மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவுக்கு அந்த சத்தம் கேட்க அவன் அப்படி திரும்பி பாக்குறான். ஆனா இங்க எதுவுமே நகர்ந்த மாதிரி தெரியல. ஒரு குழப்பத்தோட ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே அங்கே கட் பண்ணி பிரீஸ் கண்ணாடிக்காரன் உழுவ அவங்க 3 பேரையுமே காட்டுறாங்க. அவங்க 3 பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது அவங்க கிட்ட ஒரு பால் வந்து விழுகுது. ஆரம்பத்துல ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு பாலா வந்து விழுக 3 பேருமே என்னது ஏதோ தப்பா இருக்கு அப்படி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நிறைய பேர் அவங்க கிட்ட உருண்டு வர அவங்களும் பயந்து அந்த இடத்துல இருந்து திருச்சி ஓடுறாங்க. இந்த பக்கம் குன்னோட பேய் தான் ஹீரோவை அட்டாக் பண்ணுது. குன்னோட பாடி சில மாதிரி இருக்கு. அந்த பேசில ஹீரோவை அட்டாக் பண்ண ஹீரோ தப்பிச்சு ஓடுறான். அப்போ ஒரு இடத்துல ஹீரோவையும் மம்மிய துணிகளால சுத்துவாங்கல்ல அந்த மாதிரி சுத்துற மாதிரி இருக்கு. அங்க சீனியர் நின்னு மந்திரங்களை சொல்ற மாதிரி ஹீரோவுக்கு தெரியுது. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் கீழே விழுந்துடுறான். ஹீரோ திரும்பி எந்திரிச்சு பார்க்கும்போது அவன் மேல எந்த ஒரு துணியும் சுத்தி இருக்கல. நடந்ததெல்லாம் என்னன்னே ஹீரோக்கு புரியல. முதல்ல போய் குன்னோட பாடியை பார்க்கல அப்படின்னு ஜேட்டை கூட்டிக்கிட்டு பழைய குடோனுக்கு போறான். ஹீரோவும் ஜேட்டும் வந்து குன்னோட பாடியை வச்சிருந்த அந்த சவப்படியை ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. ரெண்டு பேருமே பயத்தோட போய் அங்கிருந்த துணிகளை விளக்கிட்டு பாக்குறாங்க. உள்ள இருந்து பூன்னு பயமுறுத்திக்கிட்டு பாபுவும் வெளியில வரான். நீ எதுக்கடா இங்க வந்து அப்படின்னு கேட்க சும்மா ஒளிஞ்சு பிடிச்சு
விளையாட வந்தேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு இவனை அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேருமே சவப்பட்டி ஓபன் பண்ணி பார்த்தா எதிர்பார்த்த மாதிரியே அங்கே குன்னோட பாடி இல்ல. ஹீரோவும் ஜேட் கிட்ட என்னன்னு விசாரிக்க செத்த பணத்தை கூன் பையனா யூஸ் பண்ணி யாராவது உன் மேல ஏவி விட்டுருக்காங்க அப்படின்னு ஜேட்டு சொல்றான். ஆனா நான் என்ன பண்ணேன் அப்படின்னு ஹீரோ கேட்க நீ இங்க இருக்கிறது யாருக்கோ பிடிக்கல அப்படின்னு ஜேட்டு சொல்ல இவன் இங்க இருக்கிறது பிடிக்காத ஒரே ஆளு சீனியர் தான். அது மட்டும் இல்லாம சீனியர் அங்க நின்று மந்திரம் போடுற மாதிரி ஹீரோ பார்த்திருக்கான். சோ கண்டிப்பா அவர் தான் எல்லாத்துக்குமே காரணமா இருப்பாரு அப்படின்னு ஹீரோ ஒரு முடிவுக்கு வந்து அவரோட வீட்டை செக் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறான். அடுத்து நான் பிரிசியும் அவ ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுக்கிட்டு குன்னோட பாடி மிஸ் ஆனதை பத்தி சொல்ல சீனியர் தான் பண்ணிருப்பாரு அப்படின்னு ஹீரோவும் சந்தேகத்தை சொல்ல அவங்களும் அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. ஹீரோவும் சீனியர் தங்கி இருக்கிற இடத்தை செக் பண்ண அங்கே அவனுக்கு சீனியரும் அவரோட அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒன்னா சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு போட்டோ கிடைக்குது. ஹீரோவும் புரியாத குழப்பத்துக்கே போயிடுறான். ஏன்னா எப்ப அண்ணனை பத்தி பேசினாலும் சீனியர் கோவமா தான் பேசுவாரு. ஆனா அண்ணனோட சிரிச்சுக்கிட்டு ஃப்ரெண்டு மாதிரி இருந்திருக்காரு. ஹீரோ ஒண்ணுமே புரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் உளுக்கு ஒரு மந்திர புக்கு கிடைக்குது. அப்ப யாரோ கட்டிலுக்கு கீழே ஒளிஞ்சிருக்க மாதிரி தெரிய உழுவும் குனிஞ்சு பாக்குறான். அங்க குன்னோட பேதம் இருக்கு. அது அவனை அட்டாக் பண்ண அந்த சத்தம் கேட்டு பிரீஸ் அங்கே வரான். கூடவே பாபுவும் இருக்கான். மூணு பேருமே தப்பிக்க பாக்குறாங்க. அந்த பேய் அவங்கள விடுற மாதிரி தெரியல, துரத்த ஆரம்பிக்குது. மூணு பேரும் ஓடி வரும்போது தடுமாறி கீழே விழுந்துட அந்த புக்க அங்கே விட்டுட்டு அதை கவனிக்காம ஓடிடுறாங்க. அப்ப நடுவுல ஒரு ஆறு வர உழுவுக்கும் பிரீஸுக்கும் நீச்சல் தெரியாது போல பாபு தான் அவங்கள கஷ்டப்பட்டு நீச்சல் அடிச்சு போய் கரையில இழுத்து போடுறான். இவங்க ரெண்டு பேருமே கரையில போட்டுட்டு அவன் மேல ஏறதுக்கு முன்னாடி அந்த பேய் பாபுவை இழுத்து தண்ணிக்குள்ள போடுது. இவங்க ரெண்டு பேரும் ஹீரோ தங்குற இடத்துக்கு வந்து பாபு இப்படி போயிட்டானே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. பிரீஸும் அவனை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற கோவத்துல உழு கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அவனும் கில்ட்டியா தான் இருக்கான். நானும் பயந்து தான் போயிட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறான். ஆனா ஆச்சரியமா பாபு சாகமா வந்து நிக்கிறான். எல்லாருமே ஓடி போய் அவனை கட்டி பிடிக்கிறாங்க. ஆனா யாருமே அவன் எப்படி பேய்கிட்ட இருந்து தப்பிச்சான் அப்படிங்கிற கேள்வியை கேட்கல. ஆனா நாம அந்த குழப்பத்திலே இருக்கும்போது அந்த சீனை அப்படியே கட் பண்ணி ஒரு கை அந்த மந்திர புக்கை எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல குன்னோட ஃப்ரெண்டான மோங்க் ஒருத்தனை காட்டுறாங்க. ஒரு சீன்ல குன்னோட சேர்ந்து பாபுவை டீஸ் பண்ணிருப்பான். அவனை தான் இப்ப காட்டுறாங்க. அவனை ஏதோ ஒண்ணு பயமுறுத்துற மாதிரி காட்டுறாங்க. திடீர்னு அவனை யாரோ அட்டாக் பண்ணி அங்கிருந்து இழுத்துட்டு போற மாதிரி தெரியுது. அப்படியே அங்கே கட் பண்ணி ஹீரோவையும் பாபுவையும் காட்டுறாங்க. ஹீரோவும் பாபு கிட்ட உன்னை யாராவது இங்க டீஸ் பண்றாங்களா அப்படின்னு கேட்க குன்னு தான் பண்ணுவாரு, மத்தவங்க யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவனு சொல்றான். உன்னை யாராவது இங்க டீஸ் பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்ப ஊர் தலைவர் அந்த குகை பக்கமா போறத பார்த்துட்டு ஹீரோவும் அந்த குகையில என்னதான் இருக்கு அப்படிங்கறது இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பாபுவை கூட்டிக்கிட்டு அந்த குகைக்கு போறான். அவன் அந்த குகையோட பூட்டை உடைக்க ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஊர் தலைவர் வந்துடுறாரு. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு துப்பாக்கி எடுத்து நீட்ட பாபுவும் போலீஸ் திருட விளையாட்டு அப்படின்னு நினைச்சு அந்த துப்பாக்கியை தட்டி விட அவன் சுட ஆரம்பிச்சிடுறான். ரெண்டு பேருமே அதுல மாறி மாறி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஊர் தலைவர் பாபுவை பிடிச்சு அடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோவும் அவர் காப்பாத்துறதுக்காக தலைவரோட சண்டை போடுறான். அப்படியே அங்கே கட் பண்ணி அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸையுமே கட்டுறாங்க. அப்ப அவங்களுக்கு எதுக்க பாபு ரத்த கரையோட வந்து நிக்கிறான். அவங்க எல்லாருமே ஷாக் ஆகி என்னாச்சு உனக்கு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவனு சொல்றான். ஹீரோ ஒரு இடத்துல கண்ணு முழிக்கிறத காட்டுறாங்க. அவனோட பாதி முகம் முழுக்க சிமெண்ட் பூசுற மாதிரி இருக்கு. அவனை யாரோ கட்டி வச்சிருக்காங்க. ஹீரோவும் கண்ணு முழிச்சு பார்க்க அவனுக்கு முன்னாடி குருதான் நிக்கிறாரு. அங்கேதான் படத்தோட பெரிய ட்விஸ்டையே ரிவீல் பண்றாங்க. இவ்வளவு நாளா யாரு யாருன்னு தேடிக்கிட்டு இருந்த அந்த ஆளே நம்ம குருதான். குரு ஹீரோவை ஒரு கூன் பையனா மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படிதான் அவர் குன்னோட பணத்தையுமே மாத்தி இருக்காரு. இப்ப ஹீரோவை உயிரோடைய அவன் மேல சிமெண்ட் பூசி சிலையா மாத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. மூணு ஃப்ரெண்ட்ஸும் ஜேட்டோடையும் பாபுவோடையும் அந்த குகைக்கு தான் வராங்க. ஜேட் அந்த குகையோட கதவை உடைக்க அந்த சத்தத்தை கேட்டு குரு அலர்ட் ஆயிடுறாரு. எல்லாருமே உள்ள வந்ததுமே ஹீரோவை கட்டி வச்சிருக்கிறத பார்த்துட்டு வேகமா அவனை அவிழ்த்து விடுறாங்க. அங்க குருவை காணோம். ஹீரோவும் அவங்க கிட்ட குருதான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்றான். ஜேட்டும் அவனோட கழுத்துல இருந்த அந்த கருப்பு பாதுகாப்பு கயிறை உடனே ஹீரோக்கு மாட்டி விடுறான். குருவா அந்த குகையில தான் மறைஞ்சிருக்காரு. அவர் மறைஞ்சிருந்து மந்திரத்தை சொல்ல சொல்ல திடீர்னு அங்க சிலைகள் நகர மாதிரி சத்தம் கேக்குது. எல்லாருமே பயத்தோட பாத்துக்கிட்டு இருக்கும் போதே கண்ணாடிக்காரனோட தலைக்கு மேல உன்னோட பேய் உருவம் இருக்கிறத பாக்குறாங்க. குரு மந்திரத்தை சொல்ல சொல்ல அந்த பேசுல எல்லாருமே அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பாபுவை அது கழுத்தை புடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சீனியர் வராரு. அவருக்கும் குரு தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிற டவுட் வந்திருக்கு. சீனியரும் ஜேட்டை பார்த்து அந்த கயிறு எங்க அப்படின்னு கேட்க ஹீரோவும் அவன் கழுத்துல கிடந்த அந்த கயிறை வேகமா அவுத்து அந்த சிலையோட கழுத்துல போட்டு விடுறான். அந்த போட்ட கொஞ்ச நேரத்திலே சிலை அப்படியே மணல் தூசி மாதிரி அந்த இடத்திலேயே உடைஞ்சு தூள் தூளா போயிடுது. கீழே விழுந்த அந்த கயிறை பாபு அவன் கையில எடுத்து வச்சுக்கிறான். இப்பதான் சீனியர் தான் அந்த மந்திர புக்கை எடுத்தாரு அப்படிங்கறத நமக்கு காட்டுறாங்க. அப்பதான் சீனியர் குரு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிருப்பாரு அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்காரு. குண்டூஸ் பணத்தை திருடினது உண்மைதான். ஆனா குண்டூஸ் மட்டும் கெட்டவர் இல்ல, குருவும் கெட்டவர் தான். அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மந்திர தந்திர வேலைக்காக ஒரு பொண்ணை தப்பா யூஸ் பண்ணி அவளை கொலையும் பண்ணி அவ பணத்தை கூன் பையனா மாத்திருக்காங்க. அதை கண்டுபிடிச்ச ஊர் தலைவரையும் அவரோட நம்பிக்கையை வச்சு அவரை அடிமையாக்கிருக்காங்க. இது எல்லாத்தையுமே மறைஞ்சிருந்த குறுக்கிட்ட சீனியரும் சொல்ல நீ பண்ண திருட்டுத்தனத்துக்கு எதுக்கு ஏன் சிஸ்டரை கொன்ன அப்படின்னு பிரீஸும் கோவப்படுறான். ஜேட்டும் குருவை அட்டாக் பண்ண போக குரு மந்திரங்களை சொல்ல ஆரம்பிக்க அங்க ஹீரோட அண்ணன் சில அவங்கள அட்டாக் பண்ண வருது. அது ஹீரோவையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. பாபு மந்திரங்களை சொல்லிக்கிட்டு இருந்த குறுக்கிட்ட ஓடி போயிட்டு அவரோட வாயை கிழிச்சு
மந்திரங்களை சொல்ல விடாம பண்ணி அவனையுமே கொல்றான். குரு செத்ததும் ஹீரோட அண்ணன் சில அட்டாக் பண்றதை நிறுத்திட்டு அமைதியா இருக்க அதுகிட்ட வந்த சீனியரும் உன்னை நம்பாததுக்கு என்ன மன்னிச்சிடு அப்படின்னு மன்னிப்பு கேட்கிறாரு. உண்மையாவே சீனியரும் ஹீரோவோட அண்ணனும் ஃப்ரெண்டா தான் இருந்திருக்காங்க. ஆனா குரு தான் நடுவுல பூந்து எல்லா தப்பையுமே பண்ணிருக்காரு. ஹீரோவோட அண்ணங்காரன் ஹீரோவை பாசமா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே அதே இடத்துல மணல் தூக்கலா மறைஞ்சு போயிடுறாரு. எல்லாமே ஒரு வழியா நல்லபடியா முடிய அடுத்து நான் ஜேட்டும் அவன் செஞ்சு வச்சிருந்த ஹீரோவோட அண்ணன் சிலையில அவரோட எலும்பை எடுத்து வச்சு அதை ஆத்தங்கர ஓரமா சிலையா வச்சிருக்கான். எல்லாருமே அதை சாமியை கும்பிடுறாங்க. ஹீரோ அண்ணனுக்கு பூவை வச்சுட்டு அங்கே பாபுவை பார்த்துக்க யாரும் இல்லாததுனால ஹீரோ பாபுவை அவன் கூடிய கூட்டிக்கிட்டு அந்த ஊரை விட்டு பேங்காக்கு கிளம்புறான். அவங்கள வழி அனுப்பிட்டு மத்தவங்களும் திரும்பி வரும்போதுதான் அடுத்த மாபெரும் ட்விஸ்டை ரிவீல் பண்றாங்க. ஹீரோ இருந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்க எல்லாருமே அங்கே போறாங்க. அங்க குன்னோட ஃப்ரெண்டை யாரோ அடைச்சு வச்சிருக்காங்க. உன்னை குருதானே இங்க அடைச்சு வச்சாரு அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இல்ல பாபு தான் இங்க என்ன கொண்டு வந்து அடைச்சு வச்சா அப்படின்னு அவனு சொல்றான். குன்னோட ஃப்ரெண்டு குகையில குன்னோட பாடியை கூன் பையனா மாத்தும் போது அதை பார்த்து பயந்து திரும்பி வரும்போதுதான் அவனை யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க. அது பாபுதான். அவனை இங்கே கொண்டு வந்து அடைச்சு வச்சிருக்கான். அந்த இடத்துல இன்னும் சில குட்டி பொம்மைகள் இருக்குத குன்னோட ஃப்ரெண்டு எல்லாருக்குமே காட்டுறான். இப்பதான் பாபு எவ்வளவு மோசமானவன் அப்படிங்கறத காட்டுறாங்க. மீனாவுக்கு குன் கொடுத்தது பாதுகாக்கிற பொம்மை தான். நடுவுல மீனாவும் ஹீரோவும் பார்த்துக்கிட்ட விதத்திலையும் அப்புறம் மீனா ஹீரோ பத்தி விசாரிச்சதுலயும் பொறாமப்பட்டுதான் பாபு தான் வசதி பண்ற பொம்மையை மாத்தி வச்சிருக்கான். அதனாலதான் பொம்மையோட கலர் மாறி இருக்கு. மீனாவும் ஓடி போய் எல்லசாமி கோயில்ல சாமியை வேண்டது கூட பாபு கிட்ட இருந்து தன்னை காப்பாத்த சொல்லிதான் மீனாவை அந்த மர வீட்டுல வச்சு தண்ணிக்குள்ள தள்ளி கொலை பண்ணதும் பாபு தான். அந்த கொலையை பார்த்ததாலதான் குன்னியுமே கொலை பண்ணிருக்கான். குருவும் இவனை ஒரு கருவி மாதிரி அவரோட மாந்திரிக விஷயத்துக்கு யூஸ் பண்ணிருக்காரு. குண்டுச கொலை பண்ணது, ஹீரோட அண்ணன் கொலை பண்ணதா சொன்ன அந்த மடாதிபதியை கொலை பண்ணது, ஊர் தலைவரை கொலை பண்ணது அப்படின்னு எல்லாமே பாபு தான். அவனுக்கு மந்திரங்கள்லாம் ஏற்கனவே தெரியும் அப்படிங்கறத நமக்கு சொல்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் சீனே மீன் கிட்ட மந்திரத்தை சொல்ற மாதிரி நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. மந்திர தந்திரம் எல்லாமே தெரிஞ்சதால தான் பாபு அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்கான். எங்க குருவை அவங்க உயிரோட பிடிச்சிட்டாங்க அப்படின்னா தன்னை பத்தி அவர் சொல்லிடுவாரா அப்படிங்கிற பயத்துல தான் குருவையுமே கொலை பண்ணிருக்கான். இது எல்லாமே இவங்களுக்கு தெரிய வர எல்லாருமே ஷாக்கை முழிக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாத ஹீரோ அவனை கூட்டிக்கிட்டு சந்தோஷமா அந்த ஊரை விட்டு போட்ல போய்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த ஊரோட எல்லசாமியை காட்டி படத்தை முடிக்கிறாங்க. ஓகே கைஸ், இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை கைஸ்.